அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்ப சமீப காலமா ஒரு முஸ்லிம் பெண் ஆவுகளிடம் நான் பேசுவேன், ஆவியை வர வைப்பேன், என்னால கட்டுப்படுத்த முடியும், அவருடைய தேவையை கேட்க முடியும் என்று சொல்லிக்கிட்டு வராங்க. அது ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருந்துட்டு சொல்றாங்க. இப்ப ஜீ தமிழ்ல கூட ஆவிகளை பேச முடியும், ஆவிகளை கொண்டு வர முடியும்னு சொல்லி அந்த பெண் செஞ்சு காட்டுறாங்க. ஒரு பெண் முதல்ல அந்த தேங்காய் மேல உட்கார்றாங்க. அந்த தேங்காய் சுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆவி வந்துருச்சான். அதாவது மரணித்து மண்ணறையில போய் வச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த ஆவியை இவங்க கொண்டு வராங்க. அந்த ஆவியை போய் ஆவி இடத்துல பேசக்கூடிய பவர் இந்த பெண் இடத்துல இருக்கான். அப்போ அந்த பெண் அந்த தேங்காய் மேல உட்கார்றாங்க. அந்த தேங்காய் சுத்தவே இல்லை. ஆனா சுத்தணும், அப்பதான் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். ஆவி இவங்க கிட்ட பேசுதுன்னு அர்த்தம். அந்த தேங்காய் சுத்தவே இல்லை. அந்த பெண் முழிக்கிறாங்க, இவங்களும் முழிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இல்ல அந்த ஆவி உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல, அதனால தேங்காய் சுத்தல. உங்களுடைய என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு நான் கேட்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த தேங்காய் சுத்தாததுனால ஏன் சுத்தலன்னு கேக்குறாங்க. அந்த பெண் கேட்கும்போது, இல்ல அந்த ஆவி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எழுந்திரிச்சுக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு ஆண் அமர்றாங்க. அவங்க எங்க அப்பா 65 வயசு இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் கேட்கணும், அதுக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது, தேங்காய் மேல உட்காந்துக்குங்க, டைட்டா உட்காந்துக்குங்க, கையை அப்படியே லூஸ் விடுங்க, உங்க அப்பா இந்த ஆவி வந்துட்டாங்கன்னு சொன்னா உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த பெண் சொல்றாங்க. அந்த பையனும் உட்கார்றான், கைய லூஸ் படுத்துறான். அந்த பொருள் என்ன சப்பையாவா இருக்கு, தேங்காய் இப்படி உருளையா இருக்கு. அது மேல உட்கார்ந்தா ஆடதானே செய்யும், சுத்ததானே செய்யும். எப்படி அது சமமா நிக்கும், எப்படி அது சமமா உட்காரும்? என்ன தட்டு மாதிரி தட்டையா இருக்கிற பொருளா? இல்ல, தேங்காய் மேல உட்கார்ந்து லூஸ் கொடுத்தோம்னா உழுவுற மாதிரி சுத்துற மாதிரிதான் பண்ணும். இந்த பெண் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துல ஆவியை கொண்டு வர முடியுமா, ஒரு ஆவியை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒருபோதும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இதை நம்பிக்கொண்டு இவர்களுக்கு பின்னால் பல பேர் போகக்கூடியவங்களாக இருக்காங்க. சரி, இந்த ஆவிட்டு இவங்க பேசுறாங்கல்ல, அதனால என்ன ஃபாய்தா? ஒரு ஃபாய்தாவும் இல்லை. இந்த உலகத்துல ஏதாவது மாற போகுதா அப்படின்னு பார்த்தா ஒன்னும் மாற்றம் கிடையாது, ஒன்னும் நடக்காது. அதாவது இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் மறைமுகமாக இருக்கு. இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ கொலை செய்யப்பட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டுறாங்க, அந்த பெண் மரணிச்சிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? காவல்துறையோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ ஜட்ஜோ எதுவுமே தேவையில்லை, இந்த அம்மாவிட்டே கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவிட்டு தான் ஆவிட்ட பேசுறாங்கல்ல, அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆவியை கொண்டு உன்னை யாரு கற்பழிச்சா, உன்னை யாரு கொலை செய்தான்னு கேட்டாலே அந்த ஆவி சொல்லிட போகுது. இப்படி எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வு அந்த செத்து போனவங்களே ஆவியாக சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு வேலை ஈஸியாக இருக்கும். எத்தனை மறைவான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன் இப்படி நடக்கிறது இல்ல? இறந்து போனவங்க வரமாட்டாங்க, எந்த ஆவியும் இந்த பூமிக்கு திரும்ப வரவே வராது. அப்போ எத்தனையோ விஷயங்கள் மறைமுகமா இருக்கிற அந்த விஷயத்தை எல்லாம் இவங்க சொல்லுவாங்களான்னு கேட்டு பார்த்தா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதாவது அத்தியாயம் அல் முக்மினூன் என்ற 23வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஒருவர் மரணிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல ரூஹை கைப்பற்றப்படுறாங்க. அப்போ அந்த மனிதன் ரூஹை கைப்பற்றிய பிறகு சொல்லுவானா, ஒரு கெட்டவன் சொல்லுவானா, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அல்லாஹ், நான் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என்னை திருப்பி இந்த பூமிக்கு அனுப்பு, நான் எல்லா நல்லறத்தையும் நான் செஞ்சிடறேன், நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் நல்லவனாக ஆகிறேன், நான் நல்ல அமல் செய்யறேன், எனக்கு திரும்பவும் இந்த பூமிக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான். அப்ப அல்லாஹ் அனுப்பிடுவானா? அனுப்ப மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உயிர்ப்பிக்கும் நாள் வரை
அவர்கள் இந்த பூமிக்கு வர முடியாது. அவர்களுக்கிடையே பர்சக் என்னும் திரையை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். கண்ணியமான பாதுகாப்பான திரையை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இன்னும் அந்த மனிதன் சொல்றான்ல, திரும்ப என்னை அனுப்பு, நான் நல்லவனாக இருந்துட்டு வந்துடுறேன், நான் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன், நீ எனக்கு வழங்கிய அந்த செல்வத்தை எல்லாம் நான் தான தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றான்ல, அந்த மனிதன் சொல்வதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான். அவனை பூமிக்கு இனி உனக்கான அவகாசம் முடிஞ்சு போச்சு. உனக்கு மரணத்திற்கு முன்னாடி வரைக்கும் நான் அவகாசம் கொடுத்தேன், வாய்ப்பு கொடுத்தேன். அப்பெல்லாம் திருந்தாதவன் இப்ப திருந்தவா போறான்? அல்லாஹ் சொல்றான், உனக்கான அவகாசம் முடிஞ்சிடுச்சு, உன்னுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுடுச்சு, இப்போ நீ என்னிடத்துல வந்துட்ட. இதற்கு பிறகு நீ ஒரு காலமும் இந்த பூமிக்கு போகவே முடியாது. உனக்கும் இந்த பூமிக்கும் இடையில் பர்சக் என்னும் திரையை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அந்த சூர் ஊதப்படும் நாள் வரை இந்த உலகம் அழியும் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதப்படும் போது அந்த நாள் வரை அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். அந்த ரூஹ் என்னிடத்துல இருக்கும். அந்த கைப்பற்றிய ரூஹ் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பிறகு எப்படி அந்த உயிர் இந்த பூமிக்கு வரும்? பிறகு எப்படி இந்த ஆவி அல்லாஹ்வை மீறி இந்த பூமிக்கு வரும்? அப்படி என்றால், அப்படி வருது அப்படின்னா, அந்த ஆவி வர்றது பேசுறது உண்மைன்னா அவங்க என்ன பண்றாங்க? திருமறை குர்ஆனை பொய்யாக்குறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அது மாதிரியான நம்பிக்கையில இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். இதுவெல்லாம் நினைவைக்கக்கூடிய ஒரு பாவம், அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய ஒரு பாவம். இதிலிருந்து ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.